அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு 3 மாத காலம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க. இந்த ராகு கேதுவும் இந்த இரு மாயா சாய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் கொண்ட கிரகங்கள். சில தோஷங்களையும் இவங்க தான் உருவாக்குவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் இந்த 3 மாத காலம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அக்னி தத்துவ ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 9ஆவதாக வரக்கூடிய ராசி தனராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உண்மையிலேயே நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, கள்ளங்கவடம் கிடையாது, சூதுவாது கிடையாது, உழைக்கிறது முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுலேயும் அதிகமான அக்கறை எடுப்பீங்க, குடும்பத்து மேலேயும் பற்று வச்சுருப்பீங்க, ஆனால் அதை விட சமூகத்து மேலே அக்கறை அதிகமாக வச்சுருப்பீங்க. இதுதான் உங்களுடைய தன்மை. இன்னொன்று பார்த்தோம்னா, பொறுப்பான அதிகாரிகளாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலில் இருப்பீங்க இல்லையா? சமூகத்தில் அதாவது ஒரு ஜென்ரேஷன் சம்மந்தப்பட்ட ரீதியில் மக்களுக்கு தொடர்பு மிக்க தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதிகமான தெய்வீக தன்மையோட அப்படின்னா அதிகமான கடவுளை வணங்குறது, கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது. அடுத்தது சிலருக்கு ஜாதகத்தில் அந்த 5ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் தனுசு ராசிக்காரருக்கு கோயிலுக்கு போக மாட்டோம், ஆனால் மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கும். இப்படி தான் இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் இத்தனையும் இருந்தாலும் இந்த ராகு கேதுங்கிறது 9 நவக்கிரகங்களிலேயே ஒரு பிரம்மாண்டமான கிரகங்கள் சொல்லலாம். அதனால தான் ராகுவை யோகக்காரகனாகவும் கேதுவை ஞானக்காரகனாகவும் அதாவது யோகம்னு என்னங்க, திடீர்னு வர்றது அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு பகவான். அது ஞானங்கிறது என்னங்க, இருக்கிறதுலையே ரொம்ப அறிவாளிகள் ஆச்சுங்களா, முற்றிலும் துறந்த முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஞானத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆச்சுங்களா. உலகத்தில் எது நல்லது எது கெட்டது, எது வேணும் எது வேண்டான்னு கடைசிட்டு எதுவுமே வேண்டான்னு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு போவாங்களா, அவங்க தான் ஞானிகள். சரிங்களா? அந்த ஞானத்தை அவையக்கூடிய அளவுக்கு ஒரு சித்தர்குப்தன்னு சொல்லுவோம் இந்த கேது பகவானை. அதனால தான் ஞானக்காரகன்னு சொல்கிறோம் கேது. அப்போது இந்த இரு மகா கிரகங்கள் ஒரு நல்ல ஸ்தான பலத்தோட நம்மளுடைய ராசிக்கு இருந்துட்டாங்கன்னா அற்புதமான யோகம்தான். அதே பலவீனமாக இருந்தால் அதே பெரிய பாதிப்பு தான். இப்போ எப்படி இருக்கிறார் நமக்கு இந்த ஒரு 3 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார் ராகு. கண்டிப்பாக யோகம்தான். கண்டிப்பாக வெளிநாடு போகணுன்னு இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் எல்லாம் சித்திரவதை பட்டுட்டு சிரமம் பட்டுட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் எதுவும் சரியில்லை, இப்போ இனிமேல் அதை வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் சரியாக அமையுமாங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க, முன்னேற்றம் இருக்கும். ஆனால் சகோதரன் சகோதரி சம்மந்தப்பட்ட ரீதியில், பின் சகோதரன் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? அப்புறம் பயணங்கள் இது வரைக்கும் அலைச்சலாக தான் இருந்தது, சொல்ல வேண்டியதே இல்லை தனுசு ராசிக்காரருக்கு. அங்கே போனோம் இங்கே போனோம் அலைச்சல் அதிகங்க, வருமானம் கம்மிங்க. சரிங்களா? உழைக்கிறது அதிகங்க, ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப எதுவுமே இல்லைங்க ஆச்சுங்களா. இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ராகு கடைசி கட்டத்தில் ஒரு திடீர்னு ஒரு நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா ராகு 3, 6, 11 இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா, அப்போது பயணங்களால் கொஞ்சம் இடம் மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு நல்லா பிடிச்சதாக இருக்கும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் தொந்தரவுகளெல்லாம் இருக்குது, பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 மாதத்துக்குள்ள பிரச்சனைகளுக்கு சரிப்படுத்திடுவீங்க, முழுசாக சரிபட்டு வெளியே வந்துடுவீங்க. யோகத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அதை எந்த வழியாகவும் இருக்கும், அது உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது அதாவது நம்மளுடைய மனசு தைரியம் சொல்லும் இல்லைங்களா, ஒரே குழப்பமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர் பார்த்தோம்னா சரியாக தூங்குறது இல்லை, வெடிய யோசிக்கிறது, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. கடைசியில் பார்த்தோம்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. காலையில் எழுந்திரிச்சா நைட்டெல்லாம் யோசிக்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு எதை செய்யலாமல் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எதாவது செஞ்சால் சரியாக இருந்தால் ஒத்து வந்தால் தானே, ஆனால் எதுவுமே ஒத்து வர மாட்டேங்கிற போது ஒரு பயமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் அந்த குழப்பம். ஆனால் அந்த குழப்பமெல்லாம் இனி இருக்காது. சரிங்களா? எடுக்கிற முயற்சி சரியாக இருக்கும். நல்லா தூக்கத்தை கண்டிப்பாக நல்ல தூக்கத்தை பயன்படுத்தணும். தூங்காமல் இருக்கிற போது மனசில் கை கால் வலி, அதாவது பேக் பெயின் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளில் ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடியது மருத்துவ ரீதியில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். ஒன்று. அடுத்தது பார்த்தோம்னா
இந்த 3ஆம் இடங்கிறது கடல் கடந்து போகக்கூடிய பிரயாணங்கள். 3ஆம் இடங்க அதுவும் நல்லா இருந்தா தான் அது நடக்கும். அப்போது இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சிலர் வந்து அதாவது கொஞ்சம் வெளிநாட்டில இருக்கிறேன், எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோம், எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நிரந்தரமா வேலை கிடைக்குமா? இல்லைங்க, நாங்க எல்லாரும் வெளிநாடு போய் ஒரு வேலையில செட்டில் ஆகணும். அந்த மாரி வாய்ப்புகள் அமையுமா? அப்படின்னா, எதுவா இருந்தாலும் சரி, பிரயாணத்தினால தொழில் தொடங்கணும், இல்ல வேலை செய்யணும், இல்ல சொந்தமா தொழில் அங்கே போய் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த நேரத்தில முயற்சி எடுங்க. கண்டிப்பா அமையும். கண்டிப்பா கிடைச்சே தீரும். மாற்றமே இல்ல. டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள கிடைக்கும். அதுக்குன்னு இப்பவே நீங்க முயற்சி எடுக்கணும். இந்த ஆகஸ்ட்லயே முயற்சி எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது 9ஆம் பாவகத்தில கேது பகவான் இருக்கிறாரு. இந்த 9ஆம் பாவகத்தில கேது பகவான் தான் தகப்பன் ஸ்தானம் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல நம்மளுக்கு அதாவது பாக்கியஸ்தானம் கூட. அப்ப அது சூரியனோட வீடு. ஆனா அந்த வீட்ல போய் கேது உட்காந்துட்டாரு ஞானக்காரகன். எப்படி பண்ணாரு இதுவரைக்கும்? அப்படி பண்ணாருன்னா, நமக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்துல அர்த்த அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. அதாவது நம்மளோட நிம்மதிய அடமானம் வச்சு கடன் வாங்குன மாரி ஆயிப்போச்சுங்க. சரிங்களா? அதனால இதுவரைக்கும் நிம்மதி இல்ல. கடந்த காலத்தில பார்த்தோம்னா, சில குழப்பம், நிம்மதி இல்ல. குடும்ப வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள். ஆக மொத்தத்தில நம்ம யாருக்கெல்லாம் நல்லது பண்ணணுமோ அவங்களாலேயே நமக்கு ஊத்திரியங்கள். இதெல்லாம் அனுபவிச்சீங்க. சரிங்களா? சிலர் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய உண்மையான அதாவது நம்மளுடைய புரிதல் இல்லாம, நம்ம மேல பற்றுதல் வச்சிருந்தவங்க, புரிதல் இல்லாம பிரிஞ்சிருப்பாங்க. சிலர் வந்து காரணம் காட்டி சொல்லாம நம்மள கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் அனுபவிச்சீங்க. ஆனா யாரு எப்படி பண்ணாலும், உங்களுக்குன்னு சில நன்மைகள் தேடி வரும். கண்டிப்பா மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. நடந்தே தீரும். ஆச்சுங்களா? இந்த நமக்கு வந்து யாராரெல்லாம் பாதிக்கப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் உருவாக்குனாங்களோ, ஆனா இன்னைக்கு வந்து நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு தொடர்புகள் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் கிடைச்சது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் எல்லாமே வந்து இருட்ட ஒதுக்கிட்டோம். வெளிச்சம் வந்துருச்சு. நமக்குன்னு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரிப், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பிடிமானம் நிச்சயமே கிடைச்சே தீரும். மாற்றமே கிடையாது. சரிங்களா? அப்புறம் தகப்பனார் சம்மந்தப்பட்ட ரீதியில, உடல் ரீதியில கொஞ்சம் உதிரிகள் இருக்கும். அல்லது தகப்பனார் கூட இருக்கிறபோது, அது கொஞ்சம் நமக்கு பாதகங்கள குடுக்கும். அதனால கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லதா இருக்கும். அதனால பிரிஞ்சு இருக்கிறனால வருத்தப்பட வேண்டாங்க. ஆனா தகப்பனார் இல்ல. சிலருக்கு வயதானவர்களுக்கு ஏதோ தவறிட்டாங்க அப்படின்னா, தகப்பனார் சொத்து, பூர்வீக இடம் அந்த சம்மந்தப்பட்ட ரீதியில சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா, அத போய் நம்ம இன்னைக்கு தீர்க்கலாம். இல்ல பூர்வீகத்தில போய் வீடு கட்டலாம். அந்த மாரி முயற்சிகள் எடுக்கலாங்கிறது வேண்டாம். ஒருவேளை ஏற்கனவே வீடு கட்டி பாதியில கொஞ்சம் நிக்குது. அந்த இடத்துல போய் மறுபடியும் செய்யலாமா? அப்படின்னா, பிறப்பு ஜனன ஜாதகத்தில தசாபுத்தி பொறுத்து முடிவெடுங்க. சரிங்களா? அப்புறம் குலதெய்வத்துடைய வழிபாடு தவறாம பண்ணிட்டு வரணும். சரிங்களா? ஏதாவது குறைகள் அப்படின்னா ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம். பண்ணவே இல்ல, செய்யவே இல்ல. எங்கேங்க இந்த மாசம் போலாம், அடுத்த மாசம் போலாம்னு நெனைக்கிறோம். பண்ணவே முடிய மாட்டேங்குது. அப்படியே சில கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போகும்போது இருக்கிற திருப்தி, வீட்டுக்கு வந்த பிறகு இல்ல. எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் பார்த்தா சரியா வரமாட்டேங்குது. அதனால என்ன சாமி கும்பிட்டு என்ன பண்றதுன்னு சில வெறுப்புகளா இருக்குது. அப்படிங்கிறதுனால சில கோயிலுக்கு போறத கொஞ்ச நாளா ஒத்தி வச்சுட்டுங்கிற இதெல்லாம் இருக்கக்கூடாது. மனசார கும்பிடணும். அதே மாரி குழந்தைங்களுடைய வாரிசு சம்மந்தப்பட்ட ரீதியில மன வருத்தங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். சிலர்லாம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு நன்மைகள் செய்யணுங்கிறது நமக்கு ஒரு வழியா இருக்கும். சரிங்களா? படிக்கும்போது அவங்களுடைய வயசுக்கு என்ன தேவை, என்ன கல்வி தேவை, என்ன இது படிப்பு தேவைங்கிறதெல்லாம் நம்ம முடிவு எடுத்து, முயற்சி எடுத்து எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா வாழ்க்கைங்க தேவைங்கிறது நம்மளால எடுக்க முடியல. காரணம் என்ன? அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்கல. நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல. இது எல்லாமே பிடிச்சாலும் ஏதாவது ஒண்ணு நடத்தலாம்னாலும் அதுவும் முடிய மாட்டேங்குது. தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. ஐயோ! நம்மளுடைய குறையே இதுதான். சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. காசு பணம் இல்லைனாலும் கூட நிம்மதியா தூங்கணும்னா, நம்மளுடைய வாரிசுகளாக தான் நாம வாழ்ந்தோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம். ஏன்னா முதல்லலாம் வயசு இருந்தது, தெம்பு இருந்தது, தைரியமா இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா மனசு பார்த்தா கோழைத்தனமா ஆகுதுங்க. இதுவே நம்ம வேதனையா இருக்குது அப்படின்னு சிலர் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த வருத்தங்கள் போக்கக்கூடிய ஒரு காலகட்டமா ஞானஸ்தானத்தில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் பண்ணும்போது, நம்மளுடைய அபிலாசை ஆசைகளை எல்லாமே நம்மளுடைய வாரிசுகளுக்கு சில நன்மைகள் உருவாக்கி, செயல்படுத்தி சிறப்பா முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். இந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ள. இதுவரைக்கும் தடையாச்சு. தடைங்கிறது நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? முயற்சிகள் முன்னேற்றத்த குடுக்கும். வாய்ப்புகள அள்ளி குடுக்கும். ஆக மொத்தத்தில சில விஷயங்கள் சாதகமா நீங்க முடிச்சு காட்டிருவீங்க. சுப விஷயங்கள் வாரிசுகளுக்கு நன்மைகள் நடத்தியே தீரும். கவலைப்படாதீங்க. சிலர் நம்மளுக்கு புரிதல் இல்லாம சில பிரச்சனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் மனம் மாறுன அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆக மொத்தத்தில இப்ப சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசிய வச்சு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா தசாபுத்திகள் நமக்கு சாதகமா இருக்கணும். லக்னம் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம். சரிங்களா? அதனால இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் எங்கேயும் பார்க்காமல்,
நம்மக்கிட்ட பார்க்கணும் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட ஆன்லைன் மூலம் கூட அற்புதமான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தசா புத்திகள் இந்த நேரத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறது பிறப்பு ஜனனஜாதகம் தான் தீர்மானிக்கும். அதனால் கண்டிப்பாக சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னா ஒரு முறை ஜாதகம் பார்த்துட்டு முடிவு எடுத்தோம்னா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.